ஹாய், திஸ் இஸ் ஷப்னா ஜெயின். இன்றைக்கி நாங்கள் பேச போகிறது டீனேஜில் இருக்கிற ஒரு பிள்ளைக்கு நாங்கள் பர்சனல் ஸ்பேஸை கொடுக்கணும். அது ஏன் கொடுக்கணும், அது ஏன் முக்கியம் என்ற தொடர்பாக தான் நாங்கள் பேச போகிறோம். இந்த டீனேஜில் உள்ள மாணவர்கள்னு பார்க்குற நேரம் 13 தொடக்கம் 19 வயசுக்குள்ளே காணப்படுற மாணவர்களை பிள்ளைகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த காலப்பகுதியில் இவங்களோட ஐடென்டிட்டியை இவங்க உருவாக்குற காலப்பகுதியாக இது காணப்படுது. இந்த வயசுல இவங்களோட ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்கும், மற்றது பிசிக்கல் சேஞ்சஸ் இருக்கும். இதோட போராடி இவங்களோட ஐடென்டிட்டியை தேற்ற ஒரு ஏஜ் கேப் தான் இந்த டீனேஜர்னு நான் சொல்லுவோம். பொதுவாக இந்த வயசுல இருக்கிற மாணவர்களோட பிள்ளைகள்ட நான் கொமனாக நாங்கள் செய்கிற வேலைகள் தான் என்னது, ஃபோன் செக் பண்ணுற, அவன் ரூம்குள்ளே நாங்கள் அடிக்கடி போகிறது, சொல்லாமல் போகிறது. அடுத்தது அவங்களோட பொதுவாக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை நாங்கள் ஜட்ஜ் பண்ணுறது, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போக விடாமல் தடுக்கிறது, பின்னுக்கால நாங்கள் நின்று அதை பார்க்குறது, அதை நீங்கள் இன்னும் சில்லம் புள்ளத்தான் உங்களுக்கு ஒன்றும் தெரியா அப்படின்னு அவளை மட்டம் தட்டுற வேலைகள், இதெல்லாம் நாங்கள் கொமனாக இந்த டீனேஜில் உள்ள மாணவர்களுக்கு செய்கிற வேலைகள். இப்படி ஒரு லிமிட் இல்லாமல் அவங்களோட எல்லா நடவடிக்கைகளையும் நாங்கள் மூக்கு நுழைக்க போன அந்த பிள்ளைகள் என்ன ஃபீல் பண்ணுவாங்கண்டா, என்னைய என் பேரண்ட்ஸ் நம்புறாங்க இல்லை, நான் என்ன செஞ்சாலும் அது பிழையாக தான் இருக்கே, என்ன இன்னும் சின்ன புள்ள மாதிரி இவங்க ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு மனநிலைக்கு அந்த பிள்ளை வரும். இதனால அவங்க என்ன செய்ய வெளிக்கிடுவாங்கன்னு சொன்னா, முதலாவது பேரண்ட்ஸ் கிட்ட பொய் சொல்ல ஆரம்பிப்பாங்க. எல்லா விஷயத்துக்கும் பொய் சொல்ல வெளிக்கிடுவாங்க. அடுத்தது பேரண்ட்ஸ்ட முன்னுக்கு ஒரு லைஃப், தன்னோட ஃப்ரெண்ட் ஜோனுக்குள்ள ஒரு லைஃப் வாழ, அது டபுள் லைஃப் வாழ ஆரம்பிப்பாங்க. உங்கள்ட்ட எல்லா விஷயத்தையும் மறைச்சி அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில வாழ முற்படுவாங்க. அடுத்து இதால நடக்கிற முக்கியமான விஷயம்தான் பேரண்ட்ஸுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற அந்த எமோஷனல் பாண்ட் பிரேக் ஆகும். அது கொஞ்சம் கொஞ்சமா இல்லாம போயிடும். இப்போ இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நாங்க பார்க்க போனா, முதலாவது அவங்கள நம்பணும். கட்டாயம் நாங்கள் நம்பணும். ஆனால் அந்த நம்பிக்கையோட அவங்களுக்கான எல்லைகளையும் நாங்கள் போடணும். அதாவது கண்மூடித்தனமான நம்பிக்கையும் இருக்கக்கூடாது, கண்மூடித்தனமான ரூல்ஸும் நாங்கள் போடப்படாது. அப்போ ரெண்டும் பேலன்ஸ் ஆகிற மாதிரி நாங்கள் பார்த்துக்கணும். அடுத்தது ப்ரைவசிக்கும் சேஃப்டிக்குமான டிஃபரன்ஸ் அவங்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கான ப்ரைவசி உங்களுக்கு இருக்கி, பட் நீங்கள் அதில் சேஃபாக இருக்கிறீங்களா அப்படின்றத நாங்கள் பார்க்குறேன் அப்படின்றத அந்த பிள்ளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஏன்னா ப்ரைவேட் ஸ்பேஸை கொடுக்கறதோட அவங்கள நாங்கள் கைட் பண்ணத்தான் வேணும். நாங்கள் அவங்களுக்கு பின்னிக்கு வந்து கைட் பண்ணுறோம் என்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அந்த ப்ரைவேட் ஸ்பேஸுக்கும் சேஃப்டி கன்சர்னுக்கும் உள்ள டிஃபரண்ட்டை பிள்ளை நீங்கள் சரியான முறையில் எக்ஸ்பிளைன் பண்ணினா நிச்சயமாக அவங்க அதை விளங்கி கொள்ளுவாங்க. அடுத்து முக்கியமான விஷயம்தான் அவங்களோட ஒரு டேயை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். அவங்க வெளியே போனாங்க, இல்லாட்டி ஸ்கூல் போனாங்க. ஸோ அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணுமெண்டா பொதுவாக நாங்கள் என்ன கேட்குறேன்னு சொன்னால், நீங்கள் என்ன செஞ்சீங்க, என்ன பேசுனீங்க, யாரோட பேசுனீங்க, யாரோட போனீங்க, யாரோட வந்தீங்க, அப்படி எங்களோட கேள்வி கணக்குகள் வந்து அடுக்கி கொண்டே போவோம். நாங்கள் அப்படி கேள்வி கேட்குற நேரம் அவங்கள சந்தேகப்பட்டு விசாரிக்கிறோம் அப்படின்றது தான் அவங்களுக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி கொஷன்ஸ் இல்லாமல் இன்றைக்கு டே உங்களுக்கு ஓகேயா, நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்களா அப்படின்ற ஒரு செட்டப்பில் நீங்கள் அவங்களோட டிஸ்கஷனை ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களும் அதை ஓப்பன் அப் பண்ணி உங்களுக்கு சந்தோஷமாக சொல்லக்கூடிய சுச்சுவேஷன் காணப்படும். அதே மாதிரி நாங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், பிள்ளைகள்ண்டா பிழை செய்யக்கூடியவர்கள் தான். ஸோ அவங்க மிஸ்டேக் செய்கிற நேரம் அதை ஓவராக பேசி ஓவர் ரியாக்ட் பண்ணுற நபர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மிஸ்டேக்ஸை சரியான முறையில் இனம் கண்டு அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி அதை வந்து இல்லாமலாக்கத்தான் நாங்கள் முயற்சிக்கணும். அது இல்லாமல் ஓவர் ரியாக்ட் பண்ணி ஒரு சின்ன பிரச்சனையை பூதாகரமாக மாற்றி அவங்களோட எமோஷன்ஸோட விளையாடக்கூடிய நபர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. ஸோ இந்த நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டோம்னு சொன்னால் எங்களுக்கு இந்த டீனேஜ் பிள்ளைகளோட வார முரண்பாடுகளை, பிரச்சனைகள் எங்களுக்கு தடுத்து கொண்டு அவங்களோட சுமூகமான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எங்களுக்கு போக முடியுமாக இருக்கு. ஸோ இந்த டீனேஜ் பிள்ளைகளுக்கு கட்டாயம் நாங்கள் பர்சனல் ஸ்பேஸ் கொடுக்கணும். அப்படி கொடுக்காம நாங்கள் விட்டோம்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் வெளியே போனால் கண்ட்ரோல் இல்லாமல் நடந்து கொள்ளும். ஸோ நாங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளணும். அதே நேரத்தில் அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே நாங்கள் வச்சுக்கணும்னு சொன்னால் அவங்களோட ப்ரைவேட் ஸ்பேஸை கொடுத்து அவங்களோட ப்ரைவசியை பாதுகாக்கிற அதே நேரம் ஆஸ் அ பேரண்ட், ஆஸ் அ டீச்சர் நாங்கள் அவங்களோட சேஃப்டியையும் கவனத்தில் கொண்டு நடக்கணும். இந்த வீடியோ பிரயோசனமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.